கர்த்தர் உங்களோடு பேச போகிற தலைப்பு எதுனா அன்வேவரிங் கிரேஸ் அண்ட் ட்ரூத். விலகாத கிருபையும் சத்தியமும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சத்தியமும் ஒரு முறை நமக்குள்ள வந்துருச்சுன்னா இட் வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் அஸ். அதை புரிந்து கொள்ளணும். நீங்க பெற்றுக்கொண்ட நாம் நம்மை விட்டு கிருபையும் சத்தியமும் விலகாதவாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவையான ஒன்று. நல்ல கவனிங்க. ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். வாசிக்க கேட்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். பைபிள் அழகா சொல்லி இருக்கு. நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, let not mercy and truth forsake you. ஆக்சுவலா இது ஒரிஜினல் மூலப்பதத்துல கிரேஸ், கிருபை. ஏனென்றால் தமிழ் இந்த வேதாகமம் மூலப்பதமாகிய கிரேக்கு அண்ட் எபிரேய மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டதினாலே நாம் மூலப்பதத்தினுடைய வார்த்தைகளை நோக்கும் போது அந்த இடத்துல கிருபை. பல டிரான்ஸ்லேஷன்ல இந்த கிருபை என்பது மெர்சி அப்படி என்று டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல லவ், அன்பு என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன் லாயல்டி என்றும் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பலவித காரியங்கள். ஆனா முக்கியமா எல்லாமே கிருபையை சார்ந்தவைகள் தான். everyone related to the grace. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் இந்த கிருபை, இந்த சத்தியம், இது நமக்குள்ள ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த போது, அது நமக்குள்ளாக தங்கி இருக்கும் போது அவைகளை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய், நமக்குள்ளாய் இருக்கு. We have to keep until our death or Jesus Christ comes. இயேசு வருக வர, மரணம் நம்மை சந்திக்கிற வர, நமக்கு தேவனால் இலவசமாக கொடுக்கப்பட்ட கிருபையும் சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். நம்மை விட்டு விலகாதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லட்டுமா, ஜீவன் இருக்கிற வரை நீங்க கிருபையும் சத்தியத்தையும் காத்துக்கொண்டா, நீங்க ஒருவேளை மரித்தா அந்த கிருபையும் சத்தியமும் உங்களுக்குள்ளாக, உங்க சரீரத்திற்குள்ளாக, உங்க எலும்புக்குள்ளாக நிரந்தரமாக குடியிருக்கும். இயேசு வந்து உங்களை உயிரோடு எழுப்புகிறவர். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வருகையில முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக தேவனோடு எழுந்து தேவனோடு போய் சேருகிற வர அந்த கிருபையும் சத்தியம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். The Bible says very clearly, grace and truth. அது அன்வேவரிங், மாற்றுறது கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்புறம் சொல்லி இருக்கிறாரு, இரண்டாவது, அவைகளை நீ உன் கழுத்திலே பூண்டு, bind them around your neck. கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன்ல சொல்லி இருக்கு, லைக் a necklace. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் வாசிக்கிற ஒரு ஆசாரியன்
கழுத்திலே தேவனுடைய வார்த்தைகளை எழுதி அதை தொங்க விட்டு கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இது வெளிப்புறமாக அல்ல, உள்புறமான இன்னர் மேன் என்ன செய்யணுமா, அவனுடைய கழுத்திலே இந்த கிருபையும் சத்தியத்தையும் அதிலே கட்டி வச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா கழுத்துல கட்டினா அது சீக்கிரமா கழட்ட முடியாது. நெக்லஸ் போட்டிருக்கு. நெக்லஸ் கழுத்தை ஒட்டி டைட்டா இருக்கும், சீக்கிரமா கலண்டு போகாது. செயின் பெருசா போட்டிருந்தா ஒருவேளை குனியும் போது கீழே விழுந்துடும். அங்க ஆங்கிலத்தில் கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன்ல சொல்லி இருக்கு, ஆல்வேஸ் ஷோ லைக் எ நெக்லஸ். கழுத்தை சுத்தி இறுக்கமா அதை நீ கட்டி வச்சிருக்கணும். எதை? கிருபையும் சத்தியத்தையும். அப்ப இன்னொரு ஆப்ஷன் சொல்லிருக்கிறாங்க, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். Write them on the tablet of your heart. கர்த்தருடைய பிள்ளை இப்ப பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்துருச்சு டேப்லெட், ஆப்பிள்ல வந்துருச்சு, லினோவால வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. அதே நம்ம எழுதி வைக்கிற மாதிரி நம்ம இருதயத்தின் பலகையில அவைகளை எழுதி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த கிருபையை குறித்து மெர்சி என்றும் சொல்லப்படுகிறது, கிரேஸ் என்றும் சொல்லப்படுகிறது, லாயல்டி என்றும் சொல்லப்படுகிறது, அன்பு என்று சொல்லப்படுகிறது. நம்ம இதை போய் இப்ப விவரமாய் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் தமிழ்ல எழுதியிருக்கிறபடி கிருபையை தான் நம்ம பேஸ் பண்ண போறோம். கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது அன்பை குறிக்கும், கிருபை என்பது கருணையை குறிக்கும், கிருபை என்பது தயையை குறிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த கிருபை என்பது இந்த கடைசி காலத்துல நமக்கு தேவை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வியாதி, இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா அர்த்தம், the கிருபை already sustain in you, the கிருபை already உங்ககிட்ட remains in you. நான் ஏற்கனவே உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன், அந்த கிருபையை உன் கழுத்திலே பூண்டு இருக்கிறாய், அந்த கிருபை உன் இருதயத்தின் பலகையிலே எழுதி இருக்கிறாய், அந்த எழுதப்பட்ட கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். அப்ப என்ன, இதே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா, நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் நம்மளே வைத்து பாதுகாக்க வேண்டும். நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக வேதத்தின் அடிப்படையில் என்னென்ன முயற்சிகள் இருக்கோ எல்லாவற்றையும் செய்யும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்துக்கு பல காரியங்கள் சொல்லலாம். உண்மை, இன்னொன்னு ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசம் கூட சத்தியத்தை சொல்லலாம். இன்னொன்று தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள், வார்த்தைகள்ல ரெண்டு விதம் இருக்கு. எழுதப்பட்டவைகள், எழுதப்பட்டவைகளை எடுத்து சொல்லுகிற வார்த்தைகள். லோகாஸ், ரேமா. லோகாஸா இருந்தாலும் ரேமாவா இருந்தாலும் அவைகள் ரெண்டுமே சத்தியம், ட்ரூத். அவைகள் தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும், அவைகள் தான் ஃபெய்த்ஃபுல்னஸ் நமக்கு தரும், அவைகள் தான் லாயல்ட்டியோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய நமக்கு உதவி செய்யும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இத நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இவைக்கு ரெண்டையுமே நம்ம விட்டு விலகாமல் இந்த கடைசி காலத்துல நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார். இப்ப பாருங்க, பெண்கள் எல்லாம் கல்யாணம்னா, நம்ம எல்லாம் சவுத் இந்தியன்ஸ், பொதுவா ஈவன் இந்தியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு மனைவிக்கு ஒன்று செய்வாங்க, ஒரு தாலி கட்டுவாங்க. அதுல டாலர் இருக்கும், சில பேருக்கு வெவ்வேறு டிசைன்ல செயின்ல போட்டிருப்பாங்க. பெண்கள் போட்டுட்டாங்கன்னா, அந்த போட்டுக்கிட்டாங்கன்னா நான் கல்யாணமானவள் அப்படின்ற, ஐ மேரிட் உமன். எது காரணம் என்ன? அவங்க கழுத்துல
ஒரு செயின் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு டாலர் இருக்கும், தாலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப மங்கள் சூத்திரன்னுவாங்க. இப்படி எல்லாம் போட்டிருக்கோன்னா இவங்களை பார்த்தோன்னே இவங்க மேரீட் உமன் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எப்ப நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக மனவாட்டியான நீங்க உங்க கழுத்துல வேத வசனங்களை அப்படின்னு அர்த்தம், கழுத்துல பைபிளை கட்டிட்டு அலையறது இல்லை. எல்லாம் கவனிங்க, ஒரு பெரிய கயர் எடுத்து கழுத்துல பைபிளை கட்டிக்கிட்டு அலையறத சொல்லல. சிலுவையை பெருசா தொங்க போட்டுக்கிட்டு சுத்துறத சொல்லல. அதெல்லாம் வெளிப்புறத்துக்காக ஏமாற்றுகிற வேலை. உள்ளே உங்களுக்கு உள்ளே உள்ளான மனுஷனிலே அவனுக்குள்ளாக இருக்கிற இருதயத்திலே பார்க்க முடியாத வார்த்தையும் பார்க்க முடியாத இருதயத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்ப உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த கழுத்துல அந்த நம்ம தேவனுடைய வார்த்தை சத்தியம் கிருபை இருந்துச்சுன்னா we can boldly to declare I am தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி என்று சொல்லலாம். we can declare boldly, நான் கர்த்தருடைய மனவாட்டி. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தால், மணவாளனாகிய கிறிஸ்து வந்தால் என்னை எடுத்துக்கொள்வார். நான் அவரோடு யுக யுகமாக இருப்பேன். அவர் எனக்கு மணவாளன், நான் அவருடைய மனவாட்டி என்று சொல்லத்தக்கதாக ஒரு கான்பிடென்ட் எப்ப உங்களுக்கு வரும்னா, உங்க இருதயத்துல உங்க கழுத்துல நீங்க இதை பூண்டு கழுத்து இருதயத்தின் பலகையில எழுதி அதை கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் காத்துக்கு ரொம்ப பிரீசியஸா உலக பிரகாரமா வச்சிருப்பாங்க. ஆனா அது உலக பிரகாரமானது. நீங்க போட்டிருந்தாலும் சரி போடாட்டாலும் சரி, இட் இஸ் நாட் பாதர். சில பேருக்கு அது ஐடலா இருக்கும், அது ஒரு விக்கிரகமா இருக்கும், நமக்கு தேவையில்லாது. அப் டு யூ, யூ கேன் டூ வாட் எவர் திஸ், யூ ரிமூவ் அண்ட் கோ. போடுறது போடாது உங்க இஷ்டம். ஆனா இருதயத்துல நீங்க கண்டிப்பா இவைகளை போட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க யோவா எழுதின புஸ்தகம், யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பழைய ஏற்பாட்டிலே பைபிள் says for the law was given through Moses, but when New Testament comes, எப்ப புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த நியாயப்பிரமாணம் வேறு விதமாக கிருபையாகவும் சத்தியமாகவும் மாறி இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, இந்த கிருபையும் இந்த சத்தியமும் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது யார் மூலமா? இயேசுவின் மூலமாய். அப்படின்னா the source of the grace, the source of the truth யார் அப்படின்னா நமது லார்ட், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய. அப்ப இயேசு இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார், ஃப்ரீலி. ஆங்கிலத்துல சாரி ஹிந்தியில சொல்லுவாங்க முஃப்த் மே அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசமா உங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்காதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க அவருக்குள்ளாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் பிள்ளையாய் வாழ துவங்குகிற முதல் நாள் கொண்டு கிருபையும் சத்தியமும் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கும். Freely you got from the Lord Jesus Christ. You received freely. You didn't pay any price. இலவசமாய். இந்த உலகத்துல கிருபையும் சத்தியத்தையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அந்த விலையேறப்பட்ட கிருபையும் விலையேறப்பட்ட சத்தியத்தையும் இயேசு உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆனா நம்ம இன்னைக்கு கிருபையை இழந்து
சத்தியத்தை இழந்து உலகத்தோடு வாழத் தொடங்கி. நம்ம ஆரம்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஊழியத்தின் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, எடுத்த மாதிரி கிறிஸ்துவின்குள்ளாக ஓடுகிற ஓட்டம் நல்லா இருந்துச்சு. நம்ம எதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சோமோ அது நல்லா இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஓட்டம் பாதியிலே மாறி போச்சு. சில பேருக்கு ஆரம்பத்திலேயே மாறி போச்சு, சில பேருக்கு பாதி வழியில மாறி போச்சு, சில பேருக்கு முடியும் தருவாயில மாறி போச்சு. எப்படி மாறுச்சு? கிருபையும் சத்தியத்தையும் நம்மிடத்திலிருந்து பிசாசானவன் வெளியே எடுக்கும்படியாக, நம்மிடத்திலிருந்து விலகும்படியாக, நம்மிடத்திலிருந்து பிடுங்கும்படியாக பல காரியத்தை செய்வான். மறந்துடக்கூடாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, இவன் கிறிஸ்துவின் பிள்ளை, இவன் பரலோகத்துக்குரியவன் என்று இவனுக்குள்ளாக இருக்கிற கிருபையும் இவனுக்குள்ளாக இருக்க சத்தியத்தையும் இவனுக்கு பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றன. இவன் பிலாங்ஸ் டு காட் என்று உங்களுக்குள்ளாக இருக்கிற கிருபை, உங்களுக்குள்ளாக சத்தியமும் என்ன செய்யுதுன்னா வெளியே எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கு. ஆகையினால you want to remove the grace and truth. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பிசாசு பல காரியங்களை செய்வான். உலகத்தில் எத்தனையோ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் விழுந்து போயிட்டாங்க, கிருபை இழந்து போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டு மாறி போயிட்டாங்க. பைபிள்ல சொல்லுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து எங்களை விட்டு விலகி போயிட்டான். காரணம் என்ன? அவனுக்குள்ள கிருபை இருந்துச்சு, அவனுக்குள்ள சத்தியம் இருந்தது. ஆனா இப்பிரபஞ்சத்தின் மேல் வைத்த ஆசை அவனை விட்டு, கிருபையும் அவனை விட்டு சத்தியம் விலகி போயிடுச்சு. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, உலகத்தின் மேல் ஆசை, உலக பொருளாதாரத்தின் மேல் ஆசை. உங்களுக்கு தெரியுமா, எத்தனை ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும் ஊழியத்தை விட்டுட்டு பிசினஸ் தொடங்குறாங்க, ஊழியத்தை விட்டுட்டு பைனான்ஸ் கம்பெனி நடத்துறாங்க, ஊழியத்தை விட்டுட்டு பணத்திற்காக ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துறாங்க, ஊழியத்தை விட்டுட்டு பணத்தை கொண்டு போய் எதுல போடுறாங்க தெரியுமா? அந்த பினான்சியல்ல போடுவாங்கல்ல, முதலீடு செஞ்சு வச்சிருவாங்க. இப்படி பல காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். கொஞ்ச நாள்ல அவங்க போக்கஸ் அதுல போயிடும். பிசாசு நல்லா கவனிங்க. சின்ன வயசுல நானு எங்க ஊர் திருவள்ளூர்ல நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா அப்பா இருந்தாங்க, நான் அங்க போய் கொண்டு, அப்ப அங்க ஒரு தியேட்டர் வாசல்ல ஒரு நார்த் இந்தியன் என்ன செய்வான்னா, ஒரு சின்ன இதுல வச்சுக்கிட்டு குர்ன்னு சுத்துவான். நீங்க பார்த்திருப்பீங்க. டிக் டிக்னு எந்த நம்பர்ல விழுகுதோ அந்த நம்பர்ல பைசா வச்சா 5 ரூபா வச்சா 40 ரூபா கொடுப்பான். அப்ப முன்னாடி வச்சிருப்பான் ஆட்டின் இஸ்பேடு நம்பர் 1 2 அப்படின்னு வச்சிருப்பான். நீங்க அதுல ஒரு 5 ரூபாய் காயின் வச்சா சுத்தி விடுவான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே டிக் டிக் டிக்னு கடைசியில போய் உங்களுக்கு திடுக்குன்னு அடிக்கும். உங்க நம்பர்ல நின்னுச்சுன்னா 5 ரூபா கொடுத்தா அதுக்கு 8 மடங்கு என்ன 40 ரூபா ஜனங்க வைப்பாங்க. 40 ரூபா கிடைச்சிடும். உடனே ஆசை வந்துடும், அடுத்தது வைப்பான், அடுத்தது கிடைக்கும், கடைசியில 3ஆவது வைப்பான், எல்லாம் போயிடும். பிசாசு அப்படிதான். முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். ஊழியக்காரன் நினைப்பான், ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், பேர் சொல்ல விரும்பவில்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் அடிக்கடி லாட்டரி சீட்டு வாங்குவார். அவர் என்னன்னா, இன்னும் ஒரு நான் சொல்ல இந்தியாவில் சொல்ல வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப வெளிநாட்டில் இந்த ஸ்கிராட்ச் பண்ற லாட்டரி சீட்டு வாங்கி ஸ்கிராட்ச் பண்ணி பார்த்து அந்த நம்பரை வச்சுக்கிட்டா மாசத்துல ஒரு நாள் அந்த நம்பர் வரும். அது மூலமா நிறைய பணம் கிடைக்கும். ஒரு நாள் அவர்கிட்ட, நீ ஒரு ஊழியக்காரன், சபை நடத்துறவன், இதை செய்யறியே அப்படின்னு கேட்டா, ஊழியத்துக்கு பணம் கிடைச்சா நல்லது தானே. Don't try yourself to cheat God.
இதெல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன், நடக்காத சொல்லல. ஒரு மேல எங்க மேல நீங்க வருத்தப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்துல யாரா இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற கிருபையும் சத்தியத்தையும் காத்துக்கொண்டால் தேவன் நமக்கு சகலத்தையும் நன்மையாக செய்வார். எல்லாத்தையும் செய்வார். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளை. இன்னொன்று வாசிக்கலாம். சங்கீதம் 85வது சங்கீதம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். எல்லாம் கவனிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். லைக் இன்டர்லாக். எங்க கிருபை இருக்கும் அங்க சத்தியம் இருக்கும். எங்க சத்தியம் இருக்கும் அங்க கிருபை இருக்கும். எங்க நீதி இருக்கோ அங்க சமாதானம் இருக்கும். எங்க சமாதானம் இருக்கும் அங்க நீதி. பைபிள் அழகா சொல்லு. கிருபை இருந்தா சத்தியம் இருக்கும், சத்தியம் இருந்தா நீதி இருக்கும், நீதி இருந்தா சமாதானம் இருக்கும். கிரேஸ் இருந்தா ட்ரூத் இருக்கும், ட்ரூத் இருந்தா ரைச்சஸ்னஸ் இருக்கும், ரைச்சஸ் இருந்தா பீஸ் ஆஃப் தி லார்ட் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் பைபிள் சொல்லுது. அப்ப அதனாலதான் இந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்மை விட்டு விலகாமல் காத்துக்கொண்டா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியும் சமாதானமும் உங்க கூடவே இருக்கும். You going to be declared the righteous person. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கலைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை. இதுக்கு பேசிக்காவே வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியத்தையும் விலகாமல் பாதுகாத்து. எப்படி காத்துக்கொள்வது? தேவன் விரும்பாததை நீங்கள் விரும்பக்கூடாது. தேவன் வெறுக்கிறதை நீங்கள் வெறுக்க வேண்டும். தேவன் இஷ்டப்படாததை நீங்களும் இஷ்டப்படக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும். That's all. கர்த்தருக்கு பிரியமா இருக்க தேவன் இஷ்டப்பட்டால் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்ன மட்டும் இன்னைக்கு உலகம் மறந்துருச்சு. நமக்கு ஜீவனை கொடுப்பது சுவாசம் தான். இந்த சுவாசத்தை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் நிறுத்திட்டார்னா நம்ம பேரு டெட் பாடி, பிணம் என்று சொல்லுவார். டெட் பாடி. எல்லாம் கவனம். உள்ள போகிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா திரும்பி வரலைன்னா finished. வேதம் சொல்லுது, பிரசங்கில உள்ள போயிட்டு வெளியே வர்ற சுவாசத்தை யாரால் அடக்க முடியும்? யாராலே அடக்க முடியாதுங்க. முடியுமா உங்களால? தண்ணிக்குள்ள போனா உடனே வெளியே வந்து சுவாசத்தை அடக்கினா உள்ள செத்து போயிடும். finished. They cannot. சுவாசத்தை அடக்க முடியாது. நம்மளிடத்திலிருந்து போகிற ஜீவனையும் அடக்க முடியாது. கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். இழந்து போன சுவாசத்தை திரும்ப தரவும் அவராலே முடியும். இழந்து போன ஜீவனை திரும்பவும் தரவே அவராலே முடியும். அப்ப நமக்கு சில சமயத்தில் புரியதில்லை. 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு வச்சிருக்கிறோம். போகிற சுவாசத்தை ஆண்டவரே சுவாசம் போக போகுது, நான் சாக போறேன், இந்த ஒரு 10 கோடி ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டு எனக்கு சுவாசத்தை திரும்பி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஒருவேளை டாக்டர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு கடைசியில சாரி ஐ ட்ரைட் மை பெஸ்ட் finished அப்படின்னு தான் சொல்லுவோம். அவனாலே முடியாது. அவனும் மனுஷன் தான். நல்ல கவனிங்க. so many areas we are cheating our God. காரணம் என்ன தெரியுமா? உலக ஆசை, உலக ஆசை, பொருளாதார ஆசை, மாமிச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு
நம்ம காம்ப்ரமைஸ் உலகத்தோடு ஆயிட்டோம்னா, உலகத்தோடு ஒத்து போயிட்டோம்னா, கிருபை நம்ம விட்டு போறதும் தெரியாது, சத்தியம் நம்மை விட்டு விலகுவதும் தெரியாது. சிம்சோன் இச்சையிலே அவன் கிடந்த போது, மாமிச இச்சையிலே உழன்று கொண்டு இருந்த போது, அவனிடத்தில் இருந்து தேவன் விலகியதை அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லு. When the time comes, எழுந்திருந்த போது அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. தன்னிடத்தில் இருந்து தேவன் விலகியதை அறியாமல் இருந்தான். காலம் வரும்போது நீங்க நினைப்பீங்க, ஏதாச்சும் சீரியஸ் பிரச்சனை வரும்போது, வியாதி வேதனை வரும்போது எழுந்திருக்க முடியாது. காரணம் என்ன? You cannot overcome because நீங்க உங்கள்ட்ட இருந்த கிருபை விலகி போச்சு, உங்கள்ட்ட இருக்கிற சத்தியமும் விலகி போச்சு. ஆகையினால் தான் பைபிள் இந்த கடைசி காலத்தில் உங்களை, என்னை, சபையை எச்சரிக்கிறது. This is a warning message. உங்களுக்கு கொடுத்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட கிருபை, இலவசமாய் பெற்றுக்கொண்ட சத்தியத்தையும் உங்களை விட்டு விலகாத வாதம் கழுத்திலே போன்று ஆவிக்குரிய மனிதனாகிய உள்ளான மனிதனுடைய இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. Then you no need to worry about anything. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நல்ல கவனி, 2 காரியம் சொல்றார். ஒன்னு தீமை, இன்னொன்று நன்மை. பாருங்க, தீமை அது டிவைஸ் ஆஃப் தி ஈவில், நன்மை டிவைஸ் ஆஃப் காட். நல்லா கவனிங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், ஆனால் நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் உண்டு, சத்தியமும் உண்டு. Because it both belongs to God. இது 2 தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. The device. அப்ப நீங்களும் நானும் தீமையை விட்டு விலகி, தீமைக்கு விலகிறது மட்டுமல்ல, தீமை நம்மை மேற்கொள்ளாதவாறு நம்மை காத்துக்கொண்டு. எப்படி காத்துக்கொள்ள முடியும்? நீங்க நன்மையை மட்டும் யோசிங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தை சுற்றி வந்தார். கிருபையும் சத்தியமும் உள்ளவன் நன்மை செய்கிறவனாய் இந்த உலகத்தை சுற்றி வருவான். என்ன நன்மை? கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை செய்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்கிறவன், கர்த்தருடைய கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை உண்மையாய் சாட்சியாய் நடத்துகிறவனாய், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய், பணமோ தசம பாகமோ காணிக்கையோ ஜெப நேரமோ ஜெபிக்கிற காரியமோ அதே சமயத்தில் வேதத்தை தியானிக்கிறதோ எல்லாவற்றிலுமே அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளை. சில பேரு சிலதுல உண்மையா இருக்காங்க, சிலதுல விட்டுறாங்க. சில பேர் கொடுக்கிறதுல உண்மையா இருப்பாங்க, ஜெபிக்கிறதுல மற்ற காரியத்தை விட்டுருவாங்க. பைபிள் சொல்லுது, இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும். தசமபாகம் வெந்தயத்தில் சீரகத்தில் எல்லாவற்றிலும் நீங்க தசமபாகம் கொடுக்கணும். அதே சமயத்தில் தேவனோடு ஜெபிக்கிறதுலையும் வேதம் வாசிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும்
ஊழியம் செய்கிறதுலையும் ஆத்துமா அறுவடையிலும் உண்மையா இருக்கணும். You should be balanced. அதுதான் கிருபையும் சத்தியம். கர்த்தருடைய பிள்ளை, இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். தீமையை யோசிக்கிறவர். பிசாசு நம்ம அப்படிதான் அடிப்படையில் மாற்றிடுவான். தீமையை பற்றியே யோசிப்பான். தீமைன்னு என்ன? எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம், எப்படி அதை பண்ணலாம், எப்படி இதை பண்ணலாம், யாருக்கும் தெரியாது, யாரு பார்க்க போறா, பாஸ்டர் இங்க சர்ச்சில் இருக்காரு, பிரதர்ஸ் இருக்காரு, 500 கிராம்ஸ் இருக்கு, போற வழியில டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம்னா எப்படியாச்சும் நமக்கு ஒரு லாட்டரி விடும் அப்படி நினைச்சிட்டு வாங்குவான். நல்லா கவனிக்க, மனுஷனுக்கு அல்ல, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். 7 கண்களை உடையவர். நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். Our God can able to read in your heart. ஹார்ட்டுக்குள்ள ஆண்டவர் பார்ப்பாரு. இவன் எழுதி வச்சிருக்கிறானா கிருபை சத்தியத்தின் பார்ப்பார். அங்க இல்லைனாலே போச்சு, லைஃப் கலாஸ், ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தைகள் நான் அல்ல, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். It is not me, but the Holy Spirit is speaking to you. கவனமாய் இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் கவனமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நமக்கு பொருள் வேணும், பணம் வேணும், எல்லாம் வாழ்வாதாரம் வேணும். எல்லாவற்றிற்கும் மேலாக கிருபையும் சத்தியமும் தான் பிரதான். எதை சொல்லுது? இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கும். நீங்க தேட வேண்டியதை தேடி பாருங்க, பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்து பாருங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கு. சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 25வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவை. நல்லா பாருங்க, 3 காரியம் எழுதியிருக்கு. ஒன்று கர்த்தருடைய உடன்படிக்கை, 2வது அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, கமா, செகண்ட் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானது. அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்கள், all the paths of God are grace and truth to such as keep his covenant and his testimony. அப்ப நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொண்டு வாழ்ந்தா கர்த்தர் உங்களை தன்னுடைய பாதைகளில் நடத்துவார். அந்த பாதைகளில் எல்லாமே கிருபையும் சத்தியம் உள்ளவைகள். The path of the Lord are grace and truth. சரியா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே கிருபையும் சத்தியத்தையும் பெற்றிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ கிருபையும் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதை கடைசி வர பாதுகாக்கணும்னா நீ கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு. கர்த்தருடைய பிள்ளை, உடன்படிக்கை என்றால் புதிய உடன்படிக்கை. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கல்வாரியிலே God made new covenant, new testament, புதிய ஏற்பாட்டுக்குரிய ஒரு உடன்படிக்கை இயேசு ஏற்படுத்தியிருக்கார் தன்னுடைய இரத்தத்தினாலே. அப்ப அந்த இரத்தத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்ப அந்த கவனன்ட் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கு. புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம். கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அவனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்.
அதை தான் இங்க சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை, அவருடைய சாட்சி உங்களுக்குள்ள இருந்தா உங்க பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமா இருக்கா. பிசாசம் ஒரு நிமிஷத்துல மேற்கொள்ளலாம். உங்களை கண்டா பிசாசம் பயப்படுவான். இன்னைக்கு நம்ம பிசாச பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி பிசாசு நம்மை பார்த்து பயப்படணும். ஐயோ பிசாசு இருப்பான், பிசாசு இருப்பான் அந்த வீட்டுல இருந்து. நீ போயிட்டாலே பிசாசு அங்க இருக்க கூடாது. when you walk somebody's house inside, உள்ள இருக்கிற பிசாசெல்லாம் ஓடி போயிருனுங்க. நம்ம என்ன, ஐயோ இந்த வீட்டுக்கு போக கூடாது, பேய் வீடுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். பேய் வீடு இருக்கதான் செய்யும். நீ எதுக்கு இருக்க? what purpose you are? நீங்க போனாலே பேய் வீடு கர்த்தருடைய வீடா மாறிடுங்க. when you enter, every demon will flee, because உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது. உடன்படிக்கை ரத்தத்திற்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. devil cannot stand against the blood of God, Jesus. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க புரிந்து கொள்ள இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 89:14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. Righteousness and justice are the foundation of your throne. பாருங்க, வேதம் சொல்லுது நீதியும் நியாயமும் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரமா. நல்லா கவனிங்க, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தினுடைய ஃபவுண்டேஷனே நீதி நியாயம், ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இதை விலக்கி சொல்றதுக்கு எனக்கு நேரம் பார்த்தா சுருக்கமா சொல்லவும் முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரா? அப்ப the grace and truth walk before your face. கிருபையும் சத்தியம் உமக்கு முன்பாக நடந்து போகுமா? அப்படின்னா அர்த்தம், நீங்க பின்னாடி போவீங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற கிருபையும் சத்தியமும் முன்னாடி நடந்து போயிட்டு, பின்னாடி வருகிறவன் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. பின்னாடி வருகிறவன் யார் தெரியுமா? அவனுக்கு முன்பாக பிசாசும் அதன் கிரியைகளை நிற்க முடியாது. பின்னாடி வருகிறவர் யார் தெரியுமா? அவனுக்கு முன்பாக வியாதி வேதனை ஒன்றுமில்லை. அவன் ஜெயங்கொள்ள பிறந்தவன், அவன் ஜெயங்கொண்டு வீறு கொண்டு நடந்து வருகிறான் அப்படின்னு நமக்கு முன்னாடியே கட்டியம் கூறிக்கொண்டு போகும். இதோ ராஜா வராரு, ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட ராஜ சிங்காசனம் சொல்லிட்டு போறாங்கல்ல, அது மாதிரி நமக்கு முன்னாடி நம்ம பத்தி கிருபையும் சத்தியமும் நம்மை குறித்து கட்டியம் கூறிக்கொண்டு முன்னாடி போகும். அப்ப பிசாசு சொல்லு, ஏ அப்பா இவன் வந்துட்டான்டான்னு சொல்லி அந்த ஏரியாவை விட்டு ஓடி போகும். கடைசி காலத்தில் இது தேவை. சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு ஆட்டம் பாட்டம் பாடிக்கிட்டு மெழுகுவத்தியும் ஊதுவத்தியும் கொளுத்திக்கிட்டு காலத்தை தள்ளாதீங்க. பி கேர்ஃபுல். சத்தியமும் கிருபையும் நீங்க உங்க கழுத்திலே பூண்டு. வேதம் சொல்லுகிறவர் அது உள்ளதா இருக்க அப்பப்ப செக் பண்ணணும். யூ ஹேவ் டு செக். இருதயத்தின் பழைகளை எழுத வேண்டும். யார் எழுதுவது? நான் எழுதணுமா? உங்களுக்கு எழுத முடியாது. ஆண்டவர் எழுதுவாரா? எல்லாருமே நீ எழுது. யூ ஹேவ் டு ரைட். நீங்க எழுதணுங்க. எப்படி எழுதணும்? ஒவ்வொரு நாளும் அதை குறித்து தியானித்து 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 அதன் நன்மைகளை உணர்ந்து உணர்ந்து அது எனக்கு தேவை தேவை என்று சொல்லி நீங்க இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி எழுதி 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 அதிலேயே அது அச்சா பதிந்திரணும் உங்க இருதயத்துக்கு. உங்க இருதயத்துக்குள்ள ரத்தம் இருக்கோ இல்லையோ, கிருபையும் சத்தியம் அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் வருவாராம். கர்த்தர் மகத்துவம் உள்ள காரியத்தை உங்களுக்குள்ள செய்யும். கர்த்தர் மகிமையுள்ள காரியத்தை செய்யும். உங்க இருதயத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். Praise God. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பைபிள் அழகா சொல்லி இருக்கு, நல்ல மனுஷன், கர்த்தருடைய மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான். உங்களுக்குள்ள நீங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் இருதயத்தில் கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் இருந்தா அவைகளை உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? wherever he goes, அவன் கிருபை எடுத்து காமிக்கிறான். போற இடத்துல சத்தியத்தை எடுத்து காண்பிக்கிறான். போற இடத்துல சமாதானத்தை கூறுகிறவனாய் காண்பிக்கிறான். போகிற இடத்துல கர்த்தருடைய நீதி உடன்படிக்கை காண்பிக்கிறவர்கள காண்பிக்கிறான். காரணம் என்ன? அது அவன் இருதயத்தில். பொல்லாத மனுஷன் உள்ள பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில் என்ன இருக்கோ அகப்பையில வரும். உங்க சட்டியில் என்ன இருக்கு? உங்க இருதயத்தில். எவ்ரிடே செக் பண்ணுங்க. இல்லைன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும். கீப் ஃபாலோயிங். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே கிருபை இருக்கா, சத்தியம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீதி இருக்கான்னு செக் பண்ணு. படுக்கும்போது பகல்ல எங்கேயாச்சும் தொலைச்சிட்டனா, இல்ல உள்ளவே இருக்கா, தொலைச்சிட்டேன் ஆண்டவரே தொலைச்சிட்டேன் திரும்ப தாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி திரும்ப உள்ள வச்சுட்டு தூங்குங்க. ராத்திரியில் இயேசு வந்தால் அவரோட பரலோகத்திலே